ஹாய் குக்கு வித் சகாய் மாரி தட்டைப்பயிறு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை வாங்க பார்க்கலாம். தட்டைப்பயிறு வந்து 3/4 டம்ளர் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து 2 பீஸு தேங்காய் நல்லா இது அரைச்சி ஊற்றணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். 2 தக்காளி, இது ஒரு முருங்கைக்காய், 5-6 கத்திரிக்காய், 5-6 சின்ன வெங்காயம். இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு நீங்கள் ஒரு 7 விசிலு வச்சுக்குங்க. குக்கர் மூடி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்கள் ஒரு 7 விசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானது கடுகு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு வெடித்து வரணும். கடுகு வெடிச்சது 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடணும். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் தாளிச்சுக்குங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தட்டைப்பயிறு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி பயிறு நல்லா வெந்திருக்கு. வெந்துட்டு நீங்கள் இந்த காயை வந்து இதில் போடணும். காயை போட்டு இந்த எடுத்து வச்ச பொடியை வந்து இதில் போடணும். போட்டு தக்காளி போட்டுருங்க. தேங்காயை இதில் ஊற்றிடணும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு இது தாளித்ததை வந்து இதில் போட்டுருணும். போட்டு இலக்கி இது ஒரு கொதி வரும்போது நீங்கள் அந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தது நீங்கள் இந்த கரைச்சி வச்ச வந்து புளி இதில் ஊற்றிடணும். ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு இது ஒரு விசில் வச்சு இது எடுக்கணும். குக்கரை மூடி ஒரு விசில் வைங்க. இவ்வளோ ஓப்பன் மல்லித்தலை ஓட்டுக்குங்க. இலக்காலைக்கு காயெல்லாம் எல்லாம் வெந்துருச்சு. உப்பு காரமெல்லாம் நீங்கள் உங்கள் அளவுக்கு போட்டுக்குங்க. தேவையானதை போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது சாப்பிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.